எல்லாருக்கும் வந்து இட்ஸ் பீன் சோ லாங், ரொம்ப நாள் ஒரு கேப்பு. எஸ், நிறைய வந்து எதிர்பார்க்காத திருப்புமுனைகள் அப்படின்னு நடந்த பிறகு திருப்பி வந்து ஒன்ஸ் அகைன் ரெனோவேட்டிங் மை ட்ரீம், மை பேஷன். எஸ், திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் இன். இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபார்முலா பேசுற மாதிரிலாம் இல்லை. எஸ், அதாவது இட்ஸ் அலாரமிங். எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து படிக்கும் போதே இல்லை, இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்னு வந்து நம்மளுக்கு கோவம் வரும், விரக்தி நடக்கும், அவங்கள நினைச்சு பாவப்படுவோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து இன்னைக்கு வந்து யதார்த்தமா வந்து நியூஸ் பேப்பர் வந்து புரட்டிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் கிடைச்சது. அது வந்து ரொம்ப உலகளாவிய விஷயம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது எல்லா ஊர்லயும் நடக்குதா அப்படின்றதான் தாண்டி நம்ம ஊர்ல வந்து இந்த அளவுக்கு வந்து இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்கு மக்கள் கிட்ட அப்படின்னு நினைக்கும் போது, இம்பாக்ட் இந்த சென்ஸ் வந்து இந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு ஃபீல் எடுத்துட்டு வர அளவுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்களே. எஸ், யூபிஐ ஆல் ஓவர் த இந்தியா வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வந்து ஒரு 6 இயர்ஸா வந்து பயங்கரமா வந்து ஃபாஸ்டா வளர்ந்துட்டு இருக்கு. ரொம்ப வந்து அதோட டிரான்சாக்ஷன் அதிகமா இருக்கு. ஈவன் நம்ம வந்து ஒரு சின்ன கருவேப்பிலை வாங்க போனா கூட இல்ல, யூபிஐ ஜிபே இருக்கா அப்படின்னு கேட்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். அதான் உண்மை. ஏடிஎம்ல போய் ஒரு 1000 ரூபாய் எடுக்கிறதுக்கும் யூபிஐலயே அதெல்லாம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். எஸ், காலப்போக்கில் வந்து அது வந்து ஒரு டெக்னாலஜி வளர வளர நம்ம வந்து ஒரு சில விஷயத்துக்குலாம் அடாப்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷனோ அப்புறம் வந்து டிஜிட்டல் பேமெண்ட் எல்லாமே இட்ஸ் அக்செப்டபிள். நம்ம வளர வளர எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டே போயிட்டு தான் ஆகணும் டெக்னாலஜி வைஸ். பட் ஆனா இந்த மாதிரி ஒரு ஃப்ராடுலண்ட் விஷயம் வந்து நம்மளை சுத்தி நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கூகுள்ல நம்ம ஏதோ ஒன்று வாங்க தேடுறோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபேஸ்புக் ஃபீட்ல, இன்ஸ்டாகிராம் ஃபீட்ல, ட்விட்டர் ஃபீட்ல எல்லாத்துலயுமே வருது. சிம்பிளா ஒரு ஷூஸ் வாங்கணும்னா கூட இல்ல, அது எல்லாருமே ஒரு ஷூ பார்த்தனா கூட நீங்க இந்த ஷூவை பாத்தீங்களே அப்படின்ற மாதிரி வருது. அது எல்லாம் நிறைய வீடியோ எல்லாம் அது மாதிரி போட்டிருக்காங்க, பேசியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துது. இப்போ வந்து சில பேருக்குலாம் சேலரி அப்படின்றது வந்து இப்போ ஃபார் ஐடில வந்து சில பேருக்கு 1, சில பேருக்கு 31, சில பேருக்கு 5, சில பேருக்கு 10, இந்த மாதிரி வந்து சேலரி வந்து டேட்ஸ் வந்து மாறும். எஸ், இப்போ நான் சொல்ல போற இந்த ஒரு சேலரி டேட்ஸ்க்கும் இந்த ஒரு பர்டிகுலர் ஆப் ஃப்ராடலண்ட் ஆல் ஓவர் த இந்தியா நடக்கிறதுக்கு வந்து நிறைய ரிலவெண்டான விஷயம் இருக்கு. அவங்களோட கமிட்மெண்ட் டேட் வந்து 31 இருக்கும். பட் அவங்களால பே பண்ண முடியாது, 5th சேலரியா இருக்கும். ஸோ வந்து முந்தி மாதிரிலாம் போய் சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் கடன் கேட்க முடியாது. ஓகேவா, நீ தான் அவ்வளவு சம்பாதிக்கிறியே அப்படின்வாங்க. பட் நம்மளுக்கான கமிட்மெண்ட் நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு ரீசெண்டா கோவிட்ல இருந்து நிறைய ஆப்ஸ், அதாவது லோன் தரக்கூடிய ஆப்ஸ், குட்டி குட்டி ஆப்ஸ், நிறைய பெரிய பெரிய ஆப்ஸ், பெரிய பெரிய ஃபைனான்சஸ், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து பெரிய பெரிய செக்டார்ஸ் பேஸ் பண்ணிலாம் இல்ல, ஒரு சின்ன சின்ன பேங்க்ஸை பேஸ் பண்ணி நிறைய ஆப்ஸ். இப்ப நீங்க கூட வந்து ஒரு சின்னதா ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கணும், அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு 35% வட்டி போட்டு அந்த வட்டிக்கு வந்து ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி ஒரு க்ரூவை வந்து வச்சு அந்த காசை வந்து கரெக்ட் டைம் அவங்க கட்டலன்னா அவங்கள வந்து மிரட்டுறது, கொள்றது அப்படின்லாம் டிஃபால்ட்டா பண்ணலாம். ஓகேவா, அதாவது பெரிய லெவல்ல உங்களுக்கு வந்து ஒரு அப்ரூவல்லாம் தேவை கிடையாது. எஸ், ஒரு ஆப் டெவலப் பண்ணி நான் ஒரு ஃபைனான்ஸ் பேங்க் வச்சிருக்கேன், நான் இதுக்கு ஒரு ஆப் வச்சிருக்கேன், இது மக்களுக்கு நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க ஆர்பிஐக்கு நீங்க கணக்கு காமிச்சாலே போதும், இது பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு தான் சட்டம் இருக்கு. இது எந்த அளவுக்கு மிஸ்யூஸ் ஆகி வந்து ஆல் ஓவர் த இந்தியா போயிட்டு இருக்கு அப்படின்னா, எஸ், மிடில் கிளாஸ் ஃபேமிலி அண்ட் லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வந்து டார்கெட் பண்றாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எப்படி டார்கெட் ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட கமிட்மெண்ட்ஸ்லாம் வந்து கார், ஐபோன், வீடு. லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து அவங்களோட பேசிக் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு மாதிரி ஒரு இப்ப நீங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் சேலரி வாங்குறீங்கன்னா உங்களோட பேன் நம்பர்ல வந்து அந்த 10,000 ரூபாய் நீங்க வந்து வாங்குறீங்க அப்படின்னு எப்படி ரெஜிஸ்டர் ஆக போகுது, அதாவது பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் சொல்ற பேன்ல ஒன் செகண்ட் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், ஒரு பேனை வந்து அந்த ஆப்ல கேட்கும், அப்புறம் உங்க போட்டோ, அப்புறம் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும். பேஸ்ட் ஆன் தட் எவ்வளவு உங்களுக்கு சாங்ஷன் ஆகும் அப்படின்னு வந்து அதுவே காமிச்சிடும். எல்லாத்தையுமே ஓடிபி வெரிஃபிகேஷன் எல்லாத்தையுமே ஏன்னா நானும் பண்ணிருக்கேன். பண்ணாம இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸா பேச முடியாதுல்ல. எஸ், அது ஒரு காலத்துல எஸ் ஒரு 10,000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் சாங்ஷன் ஆகுதுன்னு வச்சுங்க. 50,000 ரூபாய் வருது, ஓகே, இந்த மாசம் அது இது அந்த பிளான் அப்படியே போயிடும். எஸ், அது அவங்க தப்பு கிடையாது. அந்த அளவுக்கு ஸ்கேம்ல மாட்ட வைக்கிறாங்க பாத்தீங்களா. எஸ், நம்மளுக்கான கமிட்மெண்ட் நம்மளுக்கு இருக்கு, பட் ஆனா வந்து ஆசை யாரை விட்டுச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கேம்குள்ள சிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு ஆப் டெவலப்மெண்ட் இருக்கு. அந்த ஆப்பை வச்சு ஸ்கேம் பண்றாங்க. எஸ், இதை நான் ஏன் இவ்வளவு சீரியஸான ஒரு இஷ்யூவா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதால பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை கடந்த 3 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 5,000 பேர் சூசைட்ல இறந்திருக்காங்க அப்படின்றது வந்து இட்ஸ் எப்படின்னா அது அக்செப்டே பண்ண முடியாத ஒரு விஷயம். இவங்க ஃபர்ஸ்ட் எப்படி டார்கெட் பண்றாங்கன்னா 5,000 ரூபாய்ல இருந்து 50,000 ரூபாய் சேலரி வாங்குறவங்கள. ஏன்னா இப்போ 1 லட்சம் ரூபாய் வாங்கினாங்கன்னா இது
அப்படி இப்படியாச்சும் ஏதோ மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இந்த 5000 ரூபாய் அந்த 50,000 ரூபாய் சேலரி அவங்களோட நிலைமை எப்படி தெரியுமா இருக்கும்? ஒண்ணு அவங்களுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அப்பா அம்மாவை பாத்துக்கணும், கல்யாணம் ஆயிருக்கும், வீட்டு கமிட்மெண்ட் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் தாண்டி டெய்லி டே டு டே லைஃப்ல வந்து அவங்களோட எசென்சியல் திங்ஸை மீட் பண்றதுக்கு வந்து செலவினங்கள் வந்து போயிட்டே இருக்கும். அதனால வந்து இவங்க டார்கெட் பண்றது இந்த 5000 ரூபாய்ல இருந்து 50,000 ரூபாய் சேலரி வாங்குறவங்களுக்கு ஸ்பெஷலா இவங்க என்ன பண்றாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஸ் டெவலப் பண்றாங்க. நியூஸ் ஃபீடு, அதாவது வந்து ஃபேஸ்புக் ஃபீடு, இன்ஸ்டாகிராம் ஃபீட்ல எல்லாம் வரா மாதிரி இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் போடும் போது சும்மா ட்ரை பண்ணலாமே அப்படின்னும் போது, ஓ 1 லேக் சாங்ஷன் ஆகுதா, எடுத்து நம்ம யாருக்கும் தெரியாம கட்டிடலாம், ஓகே அது முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து ஒரு ஆசையை தூண்டுறாங்க. இவங்களுக்கு எங்க ட்விஸ்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து எல்லாரையும் வந்து எல்லாராலையும் எல்லா மாசமும் கரெக்டா கட்ட முடியும் இல்ல கட்டணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. பட் இவங்க மாற்றுறதே அப்படிதான். அதாவது ஒரு காலத்துல கந்து வட்டி கொடுமையில இருந்து நம்ம விட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் பிரச்சனை பண்ணி வெளியில அமிச்சு இப்போ போய் இந்த ஆப் பிளஸ் பேங்க் பிளஸ் இந்த மாதிரி குண்டாஸ், அதாவது குண்டர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா, அவங்களுக்குள்ள போய் மாட்டிக்கிற மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களால ஒரு மாசம் கட்ட முடியலையா, கரெக்டா அன்னைக்கு டேட் நைட்டு 12 மணி வரைக்கும் வந்து அதுக்கு முன்னாடி நாளே உங்களுக்கு மெசேஜ் கால்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ப்ளீஸ் பி ஃபண்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். ப்ளீஸ் பி ஃபண்டட் அப்படின்னு இதை கேட்கும் போது காண்டா இருக்கும். டெபிட் ஆகும்போது இன்னும் நம்மளுக்கு செம்ம டென்ஷன் ஆகும். ஓகேவா? இதெல்லாம் நிறைய பேர் லோன் கட்டுறவங்க, இஎம்ஐ கட்டுறவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒன்ஸ் அந்த ஒரு இஎம்ஐ உங்களால கட்ட முடியாம ஸ்கிப் ஆயிடுச்சு, 12 o'clock தாண்டிடுச்சு அப்படின்னா தேர் இஸ் நோ கிரேஸ் பீரியட். அதாவது இப்போ ஒரு பேங்க் லோனே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு 2 days இல்லைன்னா ஒரு 5 days வரைக்கும் கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா ஃபைன் போட்டு தான். மினிமமா 600 ரூபாய் இந்த ஃபைன் ஸ்டார்ட் பண்ணி போகும். அது ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் வந்து நீங்க 5 நாள்ல கட்டலன்னா, நான் சொல்றது வெறும் 5 days. ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்து பேங்க்கும் செக்யூர்டா தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு பைசா கூட நம்ம கையில இருந்து போயிடக்கூடாது. அதாவது மக்கள் கிட்ட இருந்து ஒரு பைசா கூட வந்து நம்மளுக்கு, அதாவது அவங்க வந்து விடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு பிளான்டா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு வந்து தெளிவா இருக்காங்க. எஸ், இது எப்படி ஆப்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க நெட்வொர்க் வந்து ஃபார்ம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து வெரிஃபிகேஷன், அப்புறம் கஸ்டமர் ஏஜென்ட்ஸ், எஸ் இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய குரூ வச்சிருக்காங்க. அந்த குரூ என்ன குரூனா, சப்போஸ் நீங்க காசு கட்டல, சரியா கட்டலையா, கெட்ட வார்த்தைகளில் பேச, அது மட்டும் இல்லாம மிரட்ட, முடிஞ்சா அவங்கள பத்தி எல்லா இடத்துலயும் பொய்யான பரப்ப, அதாவது தகவல்களை வந்து பரப்பத்துக்கு எப்படி இதை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களை கால் பண்ணி உங்களை வந்து வெறுப்பேற்றுவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் பிளஸ் ஒரு கட்ட முடியாதுன்ற டிப்ரெஷன் அதுக்குள்ள உங்களை எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வரும்போது ஒரே ஒரு விஷயம் தான், கட்ட முடியலையே, அசிங்கப்பட்டுமே அப்படின்னு வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸும் சரி, ஒரு மிடில் கிளாஸும் சரி அசிங்கப்படும் போது கண்டிப்பா வந்து அது எப்படி ஆகும்னா, அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல அவங்களோட டிக்னிட்டி போயிடும், அவங்களோட மரியாதை போயிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணி சூசைடல் தாட்ஸ் கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகும்போது ஆப்வியஸா வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணுவாங்க, கான்டாக்ட்ஸ். ஐ அக்ரி வித் த கான்டாக்ட்ஸ் ஒரு டிக் மார்க்ல தான் நாங்க அக்செப்ட் கொடுத்துட்டு போவோம் அந்த ஆப்ல. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க கான்டாக்ட்ஸ்ல வாட்ஸ்அப்ல இருக்க எல்லாருக்குமே நீங்க இந்த கடனை கட்டல, நீங்க இதை வந்து ஒழுங்கா பண்ணல அப்படின்ற சொல்லி ரொம்ப கேவலமா பரப்புவாங்க. ஓகேவா? இது வந்து இவங்க ஒருத்தங்களை எப்படி சூசைடல் தாட்ஸுக்கு எடுத்துட்டு வராங்க, ஃபைனலா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கே அந்த கடனாளிங்க தேடி வருது. இதுதான் வந்து இவங்களை மூணு விதமா இவங்களை டார்ச்சர் பண்ணி கடைசியா சூசைட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வருது. எஸ், இதை பர்டிகுலரா லோவர் மிடில் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் டார்கெட் பண்றதுக்கு எஸ் டிக்னிட்டியா இருக்காங்க. அட்லீஸ்ட் வந்து இப்ப அப்பர் மிடில் கிளாஸ் எடுத்துட்டீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல யாராவது ஹெல்ப் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இவங்க இதை பண்றாங்க. நீங்க இன்னும் எடுத்துட்டு அப்பர் கிளாஸ்ல எடுத்துட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் நாட்டுல கடன் வாங்கினவங்க கூட வெளியூர்ல ஜாலியா இருக்காங்க. அதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. பேசிக்கா வாங்குறவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும். அவங்க அதுல இருந்து வெளியிலேயே வரக்கூடாது அப்படின்றது ரொம்ப தெளிவா இருக்காங்க. எஸ், இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொரோனா வைரஸை விட மோசமான வைரஸ் அப்படின்ற அளவுக்கு ஒரு விஷயம் தான் இந்த ஆன்லைன் ஆப் ஸ்கேம். ஏன்னா 3 வருஷத்துல 5000 பேர் இறந்திருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து டெய்லி வந்து நம்ம டேட்டா கூட ரன் பண்ணி டெய்லி எவ்வளவு பேர் எங்க வந்து இதனால பாதிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பா வந்து எடுக்கிற அளவுக்கு ஃபியூச்சர்ல வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. நான் பேசிக்கா ஒரே விஷயம் தான் எல்லார்கிட்டயும் சொல்ல விரும்புறேன். எஸ், சப்போஸ் நீங்க லோன் எடுத்துட்டீங்க ஆப்ல அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. எஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு அதை சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகேவா? அது ஃபர்ஸ்ட். செகண்டரியா சரி நீட் இருக்கா, எடுத்து கரெக்டா கட்டிடுங்க. ஓகேவா? இது சப்போஸ் மூணாவதா நீங்க வந்து கட்ட முடியாம மாட்டிக்கிறீங்கன்னா யாருக்குமே பயப்பட தேவையில்லை. உங்களை பத்தி தப்பா சொன்னா கூட பரவாயில்ல, நான் இல்ல அப்படின்னு சொல்லி நேஷனல் வைடு வந்து ஆன்லைன் ஸ்கேமுக்கு நீங்க ரிப்போர்ட் பண்ற நம்பர் நான் கீழே கொடுக்குறேன், அதுவும் பண்ணலாம். சரிங்களா?
அதை தவிர்த்து வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இமீடியட்டா இந்த மாதிரி வந்து என்ன நிறைய பேர் மிரட்டுறாங்க, நிறைய பேர் பண்றாங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து சூசைடல் தாட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவங்க சைபர் கிரைமுக்கும் வந்து அதை மாத்துவாங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆஸ் பெர் ஆர்பிஐ கைட்லைன்ஸ், ஒருத்தரால அவரோட லோன் இஎம்ஐ கட்ட முடியலன்னா அவங்களை எந்த முறையிலயும் டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்ற ரூல்ஸ் வந்து செக்ஷன்ல லால கிளீனா மென்ஷன் ஆயிருக்கு. சோ வந்து யாராவது மிரட்டினாங்கன்னா சிம்பிளா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுங்க. சிம்பிளான விஷயம். எதுக்குமே வந்து அதாவது லோன் எடுக்கும் போது நம்ம பயந்த விஷயம் வந்து வேற, நம்ம வந்து ஃபேமிலிக்காக எடுக்கிறோம். பட் ஆனா கட்ட முடியாம கட்டாம ஓடி போறது இல்ல. ஸோ வந்து அதுக்கு நீங்க பயப்படவே தேவையில்ல. ஸோ வந்து எதா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. சூசைட் இஸ் நாட் அன் ஒன்லி சொல்யூஷன். ஓகே, அதுதான் சிம்பிளான லாஜிக். இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஸோ திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப் டாடா பாபாய். சி யூ. தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்க. பாபாய்.